இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நல்ல கை அசைச்சு இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ரெண்டு கை பாட்டா பாடலாம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எனக்கு அருமையானவர்களே, ஒரு கிறிஸ்துமஸ் செய்தி, ஒரு சின்ன ஒரு ஷார்ட் மெசேஜ். என்னன்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, 1 தெசலோனிக்கர்ல அந்த வசனம் கடைசியில 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. என்னன்னா, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபம் செய்யுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள். இன்னைக்கு மகிழ்ச்சிங்கிறது இன்னைக்கு மனுஷன வாழ்க்கையில அது கடந்து போய்விட்டது. இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை, இன்னைக்கு குடும்பங்கள்ல மகிழ்ச்சி இல்லை, இன்னைக்கு தெருவுலையும் மகிழ்ச்சி இல்லை, இன்னைக்கு நாட்டிலையும் மகிழ்ச்சி இல்லை. அப்ப அந்த மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்கிறது? ஒரே ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொன்னாதான் மகிழ்ச்சி வரும். நீங்க சொல்லலாம், என்ன பிரதர் நீங்கெல்லாம் சந்தோஷமா ஃபேமிலியா வந்திருக்கிறீங்க, நாங்கெல்லாம் பாருங்க எப்படி உட்காந்துருக்கோம், எங்களை எல்லாம் எல்லாரும் கைவிட்டாங்க இப்படிலாம் சொல்லலாம். அப்படி இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி நான் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்றேன். எனக்கு 3 குழந்தைங்க. முதல்ல பெரிய பொண்ணு, எங்களுடைய 2வது பொண்ணு கேன்சர் 4 வருடங்களாக கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து கடைசியில் செப்டம்பர் 1ஆம் தேதி என் மகள் இறந்து விட்டா. நான் சுங்கத்துக்காக அந்த வழியில் அவர் வந்தா அவருடைய ஞாபகம் வருவதற்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன்னா, இந்த வழி இப்படி சுத்தி வந்தேன். வருஷம் வருஷம் இந்த கிறிஸ்துமஸ் சமயங்களில் டான்ஸ் ஆடி என் பையன் ஆடினான். ஏசு பிறந்தார் பலி போட்டு அவனோடு கூட ஆடுவா. இன்னைக்கு அவள் இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் அழுதுட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு இரவு வருகிற பொழுது அழுதுவேன். எப்போ கண்ணீர் வருதுன்னே சொல்ல முடியாது. அவளுடைய பொருளை பார்க்கறப்போ, அவளோட போட்டோ பார்க்கறப்போ அழுது கொண்டே இருப்பேன். ஒரு காரியம் நான் வச்சுக்கோங்க, அவளுக்காக அழுது ஒரு நாள் நல்லா பயங்கரமா ஜோம் பண்ணேன் இரவு முழுவதும். ஆனா ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒரு குரல் கேட்டது, அவளை எனக்கு கொடுத்தது, எனக்கு கூட அதிகாலை 3 மணிக்கு குரல் ஒலித்தது. சரி ஆண்டவர், என்னுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று சொல்லி ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். எனக்கு அருமையானவர்கள் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார். ஒரு காரியம் நல்லா கவனிச்சுங்க, வாழ்க்கையில துன்பம் இல்லாதவங்க, பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை. ஒன்று நினைச்சுக்கோங்க, நீங்க எந்த நினைக்கிறீங்க, எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் துன்பம், என் வாழ்க்கையில என் பிள்ளைகளை நான் கைவிட்டாங்க, இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மனக்கசப்போட கடவுள் ஏன்டா என்னை படைச்சாரு, கடவுள் ஏன் எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்தாரு என்னெல்லாம் நொந்து கொண்டிருந்தேன்னா, அதுக்காக மனம் வருந்தி ஏசாப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க. இந்த துன்பத்துக்காக நன்றி, இந்த வேதனைக்காக நன்றி, இந்த கஷ்டத்துக்காக நன்றி சொல்லுங்க. அதனால ஒரு காரியம் நல்லா நினைச்சுக்கோங்க, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். புரிஞ்சுதுங்களா? இந்த தடவை 10 ஹோமுக்கு நாங்கள் போகிறோம். முதல் நாங்கள் கால் வைக்கிறது மதர் தெரேசா கான்வென்ட். ஏன்னா
நான் 1986 வருஷம் ஃபாதர் வில்லியம் ஜோசப் எஸ்எம்ஏ சபையில் இருக்கார். அவர் என்னை கூட்டிகிட்டு வந்து, அப்போ ஜென்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபாதர் நானும் 2 பேர் சேர்ந்து சேவிங் பண்ணி மொட்டை அடித்து குளிக்க வச்சு அந்த பணி முதல் ஆரம்பித்தது சேவை. என்னுடைய சேவை அன்னை தெரேசா கான்வென்ட்ல பார்த்தீங்கன்னா 9 வருஷம் ஃபாதர் டிரான்ஸ்ஃபர் ஆகி என்னோட ஒய்ஃபோட ஊர் முடிஸ் அங்கே போயிட்டாரு. அதுக்கப்புறம் 9 ஆண்டுகள் நானும் சில நண்பர்களை வருவோம். நேராக இந்த ஜீசஸ் ஃபோட்டோ அங்கே இருந்துச்சு. அப்போ ஆப்ரின் எடுத்து கட்டிட்டு பேண்டெல்லாம் சுருட்டி விட்டுட்டு நேராக அந்த சைடு உள்ளே போய் இந்த வயசானவங்களுக்கெல்லாம் சேவிங் பண்ணி ஜென்ஸுக்கு மொட்டை அடித்து குளிக்க வச்சு நகமெல்லாம் வெட்டி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாமார் எல்லாத்துக்கிட்டையும் பாட்டு பாடி ஐயாமார் எல்லாத்தையும் பாட்டுவோம். ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க, கண்ணம்மா பாட்டி. அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொரு வருஷம் நான் வர்றப்போ கண்ணம்மா பாட்டி இன்னைக்கு இருக்குமா, இந்த வருஷம் இருக்குமான்னு நினச்சிட்டு கட்டாங்க இருக்கும். அடுத்த வருஷம் இப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தேன். ஒரு வருஷம் வர்றப்போ என்ன சொன்னாங்க, கண்ணம்மா பாட்டி இறந்துருச்சு அப்படின்னு. எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கையில் கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், உபத்திரங்கள் எல்லாம் உண்டு. அவற்றுக்கு நடுவில் இயேசு நம்மோடு உண்டு. பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த நாளில் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கங்க, நொந்து கொள்ளாதீங்க. என் வாழ்க்கை ஏன் இப்படி போச்சு, ஏன் என் பையன் இப்படி என்னை விட்டுட்டான், ஏன் எனக்கு எல்லாரும் இருந்து இன்னைக்கு எல்லாம் இல்லாத மாதிரி இன்னைக்கு அனாதையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருக்கார். உங்களுக்காக ஒரு பாட்டை பாடிட்டு உங்களுக்காக சின்ன ஜெபம் பண்றேன். அனாதைகளின் தகப்பனே இயேசுவே, திக்கற்றோரின் தகப்பனே இயேசுவே, அனாதைகளின் தகப்பனே இயேசுவே, திக்கற்றோரின் தகப்பனே இயேசுவே, ஏழைகளின் குரலை கேளுமே, ஏழைகளின் கண்ணீரை பாருமே, ஏழைகளின் குரலை கேளுமே, ஏழைகளின் கண்ணீரை பாருமே, அனாதைகளின் தகப்பனே இயேசுவே, திக்கற்றோரின் தகப்பனே இயேசுவே, ஒருவேளை சாப்பாட்டுக்காக கையில் நிற்கும் பிஞ்சு உள்ளங்கள், ஒருவேளை சாப்பாட்டுக்காக கையில் நிற்கும் பிஞ்சு உள்ளங்கள், வாழ வழி தெரியாமல் திகைத்திருக்கும் கோடி சனங்கள், வாழ வழி தெரியாமல் திகைத்திருக்கும் கோடி சனங்கள், அனாதைகளின் தகப்பனே இயேசுவே, திக்கற்றோரின் தகப்பனே இயேசுவே, ஏழைகளின் குரலை கேளுமே, ஏழைகளின் கண்ணீரை பாருமே, வீடு வாசல் இல்லாமலே வீதியிலே படுத்து உறங்கோ, வீடு வாசல் இல்லாமலே வீதியிலே படுத்து உறங்கோ, ஏழைகளின் கண்ணீரை பாருவே, ஏழைகளின் குரலை கேளுவே, ஏழைகளின் கண்ணீரை பாருவே, ஏழைகளின் குரலை கேளுவே, அனாதைகளின் தகப்பனே இயேசுவே, திக்கற்றோரின் தகப்பனே இயேசுவே, அனாதைகளின் தகப்பனே இயேசுவே, திக்கற்றோரின் தகப்பனே இயேசுவே, ஏழைகளின் குரலை கேளுவே, ஏழைகளின் கண்ணீரை பாருவே, ஏழைகளின் குரலை கேளுவே, ஏழைகளின் கண்ணீரை பாருவே. என் மனைவியும் என்னுடைய 2வது பொண்ணும் ஹாஸ்பிட்டல்ல சென்னையில் இருக்காங்க. ஒரு நாள் இரவு அழுதுட்டு இந்த பாட்டை நான் போட்டேன். இரவு முழுவதும் இந்த மாதிரி கோவில் அந்த பாட்டை கேட்டுட்டே பாட்டை பாடி அழுதுட்டே இருந்தேன்.
எனக்கு அருமையானவர்களே, ஒரே ஒரு காரியம், இயேசு நமக்காய் ரத்தம் சிந்தினார், நமக்காய் அவர் அடிக்கப்பட்டார், நமக்காய் நொறுக்கப்பட்டார், நமக்காய் சிலுவையில் அனாதையாய் தொங்கினார். அவருக்கு நம்ம கஷ்டம் புரியும், நம்ம வேதனை புரியும், எல்லாமே தெரியும். ஆனா ஒரு காரியம் தெரிஞ்சுங்க, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த துன்பம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காது. அப்படி கேள்வி கேட்டிருந்தா அதுக்காக மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் முழுமுறுத்து இருந்தேன்னா, என்ன கடவுள் என்ன இயேசு அவரை திட்டி இருந்தேன்னா, தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க. 17 வயது பொண்ணு, எவ்வளவு திறமைகள், அத்தனை திறமைகளை ஆண்டவருக்காக பயன்படுத்தலாம். இன்றைக்கு வீடுகளிலே பரலோக தகப்பனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய ஒரே ஒரு காரியம், வாழ்க்கையில வாழ்றது ஒருவர்தான். இயேசுவை மட்டும் திட்டாதீங்க, அவர் முழுமுழுக்காதீங்க, ஏழைகளை இப்படி படைச்சா கேள்வி கேட்காதீங்க, துன்பத்துக்காக நன்றி சொல்லுங்க, வேதனைக்காக நன்றி சொல்லுங்க. அதுதான் நம்ம பரலோகம் கொண்டு போய் சேர்த்தோம். கேள்வி கேட்டா சரியாக, ஆண்டவரை முழுமுழுத்தா திட்டினா சரியாக, எனவே நித்திய நரகம் உண்டு. ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவை நான் நேசிக்கிறேன். எப்பொழுதும் நற்கரை ஆண்டவரை சந்திங்க, நேசிக்கிறேன்னு சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, இந்த துன்பத்துக்காக நன்றி சொல்லுங்க, வேதனைக்காக நன்றி சொல்லுங்க. ஒரு சமாதான உள்ளத்தில் இருக்கும். அதனால பைபிள் வசனம் சொல்லுது, என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லி. இப்பொழுது கண்களை மூடுவோமா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேள்வி. ஒருவேளை நீங்க அவரை திட்டியிருந்தா, அவர் முறுமுறுத்திருந்தீங்கன்னா, என்ன கடவுள் ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை கொடுக்கிறாரு, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, அதுக்காக மனம் வருந்தி இயேசு சாமி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். நோக்கி பயணமானார். அவரை சிலுவையிலே கடத்தினார்கள். கொடூரமான ஆணிகளை வைத்து அடித்தார்கள். ஆணி அடிக்க அடிக்க ரத்தம் பீரிட்டு வந்தது. சிலுவையிலே தொங்க வைத்தார்கள். 6 மணி நேரங்கள் சிலுவையில் தொங்கினார். இப்ப சொல்லுங்க, இயேசுவே நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க, இயேசுவே நான் உங்களை அன்பு செய்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நான் உங்களை நேசிக்கிறேன், இயேசுவே உங்களை நான் அன்பு செய்கிறேன், ஒருபோது உங்களை நான் முறுமுறுக்க மாட்டேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்ற கேள்வி கேட்க மாட்டேன், எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you Jesus. இப்பொழுதே உடைய ஆணி பாய்ந்த கரம் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது வைக்கப்படுவதாக. உங்களுடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு அன்றுவரே பெற்றோர் மேலும் இப்பொழுது இறங்கி வருவதா. ஒவ்வொருவருடைய தொழுவினால், ஒவ்வொருடைய வல்லமையுள்ள கரத்தினால் ஒவ்வொருவரை தொட்டு ஆசீர்வதியும். இன்றைக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை தார், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நல்ல ஜோரா கேட்கணும். Yeah.
தாத்தா வாங்க 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 தாத்தா வாங்க தாத்தா 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 வாங்க மோஸ்ட் வெல்கம் வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? தாத்தா சொல்ற ரொம்ப நல்லா இருக்கேன். வயசுதான் 201 ஆச்சு. 201 எப்படிதான் நான் வருஷம் இங்க மதர் தெரேசா கான்வென்ட்டுக்கு நான் வந்துடுறேன். உங்களை எல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆனா எனக்கு என்னன்னா வர்ற வழியில கொஞ்சம் டிசென்ட்ரி ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் லூஸ் மோஷன் போனதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் உங்களுக்காக ஆடுறேங்கிறார். ஆமா, என்ன இவங்க சிரிக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் சிரிக்கதான் செய்ய சொல்றாரு. கொஞ்சம் பல்ல காட்டுங்க அப்படிங்கிறாரு. சில பாட்டிகளுக்கு பல்லு போயிடுச்சு, சில பாட்டிகளுக்கு பல்லு இல்லை. பரவாயில்ல, பல்லு இருக்கிற பாட்டிங்கன்னா பல்ல காட்டுங்கிறாரு, கை இருக்கிற பாட்டிங்கன்னா கையை தட்டுங்கிறாரு. ஆமா, தாத்தா பாடுவார் பாருங்க. ஆட்டம் ஆடுவோம், நல்லா பாட்டு பாடுவோம், பாலரேசு பிறந்து விட்டார் அல்லேலூயா. பாட்டு பாடுவோம், நல்லா ஆட்டம் ஆடுவோம், பாலரேசு பிறந்து விட்டார் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பால பிறந்தாருங்க, இயேசு பிறந்தாருங்க, மீட்பு பிறந்தார். அல்லேலூயா. பால பிறந்தாருங்க, இயேசு பிறந்தாருங்க, பிறந்தார். அல்லேலூயா. பால பிறந்தாருங்க, இயேசு பிறந்தாருங்க, மீட்பு பிறந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு பால நமக்காக பிறந்தாரம்மா, இயேசு பால நமக்காக உதித்தாரம்மா. பாவத்தாவம் நீக்கிடவே இயேசு பிறந்தார், பாவத்தாவம் நீக்கிடவே இயேசு பிறந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுகமா பாட்டு, பாடுகமா ஆட்டா, பாடுகமா பாட்டு, பாடுகமா ஆட்டா. லா 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 லா. ராஜா வந்தாரே, நம்ம இயேசு வந்தாரே, நீர் வந்தாரே நமக்காக. ராஜா வந்தாரே, நம்ம இயேசு வந்தாரே, நீர் வந்தாரே நமக்காக. நல்ல ஜோரா கைதுங்க பார்க்கலாம். தாத்தா நீங்க என்ன சொல்றீங்க? ஒருத்தர் சமாதானமா இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க. யாரும் என்ன செய்யாதீங்க, மூஞ்சி முகத்தை காட்டாதீங்க. அடுத்த வருஷம் வர்ற சமயத்துல உங்களுக்கு எல்லாம் நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு சோப் டப்பா கார் வாங்கிட்டு வரேன். அந்த கார்ல ஏறி நீங்க கான்வென்ட்டவே சுத்தலாம் அப்படிங்கிற. அப்படியா? சரி சரி சரி, அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உடைய பிறப்பினுடைய நற்செய்தி திருவிழாவை இவர்களோடு கொண்டாட நீர் அனுகிரகம் பண்ணதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும், இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அருள் சகோதரிகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து அரசர் என்னாலும் இவர்களோடு இருந்து அற்புதமாய் வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கிறிஸ்து ஜோதி கத்தோலிக்க வளமை ஊழியத்தின் சார்பாக அருள் சகோதரிகள் அனைவருக்கும், பாட்டிமார் அனைவருக்கும்
கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு மெய்யாகவே இங்க வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, உங்களுடைய பெயர் இறக்கத்தின் நிமித்தம் தேவரீர் வந்து செயல்பட்டதற்காக கோடி நன்றிகள். செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் நிறைவேற்றின பயனற்ற ஊழியர்கள் மகிமையும் கனத்தையும் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக தந்தையாம் கடவுளுக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தெய்வமே நன்றி, ஆண்டவராகிய இயேசுவே நன்றி, தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. பிதாவாகிய தெய்வமே நன்றி, ஆண்டவராகிய இயேசுவே நன்றி, தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. பிதாவாகிய தெய்வமே நன்றி, ஆண்டவராகிய இயேசுவே நன்றி, தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. திரியேக தெய்வமே நன்றி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். என கருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே வந்து இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வை நடத்த ஆண்டவர் இயேசு அனுகிரகம் பண்ணினார். ஆண்டவருக்கு முதலாவது கோடி நன்றி செலுத்துகிறோம். அடுத்தபடியாக நம்முடைய மத சுப்பீரியர்களை நாங்கள் வந்து பார்த்த பொழுது இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு எங்களை வரவேற்று இந்த வாய்ப்பை அவர்கள் கொடுத்தார்கள். எனவே அருள் சகோதரி அவர்களுக்கும் கூட இருந்த அனைத்து சகோதரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ மதர், தேங்க்யூ சிஸ்டர்ஸ். அது ஒரு வாரமா பிராக்டிஸ் எடுத்துச்சு. நைட்டு வந்து எங்க பையன் குழந்தைகளை நல்லா ஆடுவாங்க, இவங்களும் பெரியவங்களும் நல்லா ஆடுவாங்க.